உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, மனைவி, அக்கா இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற யாருக்காவது இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வருதா அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்க. ஏன்னா அரசு இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பை குவைட்டாக வெளியிட்டிருக்காங்க. இதை தெரியாமல் விட்டால் நாளைக்கு ஏன் நமக்கு பணம் வரலன்னு பேங்க்லேயும் விஏஓ ஆஃபீஸ்லேயும் தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் அலைஞ்சு திரிய வேண்டிய நிலைமை வரும். இது பாலிடிக்ஸ் வீடியோலாம் கிடையாதுங்க. இது நம்ம வீட்டு பெண்களின் மாத வருமானம் பாதிக்கப்படுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற ஒரு விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே வேலை வாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிற பெண்களாக இருந்தால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் காமா கேளுங்க. நான் சிம்பிளாக கேஷுவலாக தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது நேரடியாக நம்ம வீட்டு பெண்களை பாதிக்கிற ஒரு அரசு அறிவிப்பு. ஆமாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டம்னா எல்லாருக்கும் தெரியும். மாதம் 1000 ரூபாய் வருது. அதில் பல குடும்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா சமையல் செலவு, குழந்தைகளுடைய ஸ்கூல் செலவு, மருந்து மாத்திரை செலவு, மின்சார செலவு, கேஸ் செலவு எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன தொகை கூட பெரிய சப்போர்ட் ஆகிற காலம் இது. அப்படிப்பட்ட நிலையில் அரசு இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலை வாய்ப்பற்றோருக்கான மாத உதவித்தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்கிற பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது. இதை கேட்ட உடனே நிறையா பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மைங்க. ஏன் நம்மளுக்கு தான் கஷ்டம், 2 திட்டமும் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அரசு சொல்கிற விஷயம் என்னன்னா ஒரே நபருக்கு ஒரே நேரத்தில் 2 உதவித்தொகை கிடைக்காது அப்படின்னு தான். ஸோ இது முதலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மகளிர் உதவித்தொகை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மற்ற தொகை எதுவுமே கிடைக்காது. அது மேபி உங்களுக்கு கல்வி உதவித்தொகையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்பற்றோருக்கான தொகையாக இருக்கலாம், முதியோர் ஊக்கத்தொகை உதவித்தொகையாக இருக்கலாம். ஸோ எல்லாமே கிடைக்காது, ஏதோ ஒன்று மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ தகவலாக சொல்லியிருக்காங்க. ஸோ உதவி எல்லாருக்கும் சமமாக போகணும்னு தான், அதனால தான் 2 திட்டங்களில் ஒன்றில் மட்டுமே உதவி பெற முடியும் அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க நம்ம தமிழக அரசு. இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரத்துலாம் கிடையாதுங்க, நிறுத்தமும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் ஏற்கனவே அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வாங்கிட்டு இருந்தாலோ, இல்லை முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாலோ, இல்லை கல்வி உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாலோ அதே திட்டத்தில் கன்னியூ ஆகலாம். இல்லாட்டி அதை விட்டுட்டு மகளிர் உரிமை தொகை 1000க்கு மாறலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 திட்டத்தையும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது. இதில் நிறைய பெண்கள் அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு 2க்கும் அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணுனா சிஸ்டமில் வெரிஃபிகேஷன் ஆகி 2 அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு 100% மேலே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த தவறை யாருமே பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ரேஷன் அட்டை இல்லாமல் இந்த திட்டமே கிடையாது. ரேஷன் அட்டை இருக்கிற ஏழை எளிய குடும்ப பெண்கள் மட்டுமே தங்களுக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை தேர்வு செஞ்சு விண்ணப்பிக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து பேசுங்க, நமக்கு எந்த திட்டம் லாங் டேர்மாக யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டு ரெகுலராக வரும், ஃப்யூச்சரில் ஜாப் கிடைச்சா என்ன நடக்கும், இதெல்லாம் யோசித்து தான் டெசிஷன் எடுக்கணும் நீங்கள் எல்லாருமே. இது அரசியல் விஷயம் கிடையாதுங்க, எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு. இது பியூர்லி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங், எக்கனாமிக் பிளானிங், அண்ட் ஆல்சோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் முக்கியமாக கூட இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னும் சில பேருக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தான் லைஃப் லைனாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு முதியோர் ஊக்கத்தொகை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் கிடையாதுங்க. கிரவுண்டில் இப்போ நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. எனக்கு பணம் வருமா வராதா, அப்ளிகேஷன் கேன்சல் ஆகுமா அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும்.
அதனால தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன், பேனிக்கே ஆக வேண்டாம். யார் ஏற்கனவே எந்த திட்டத்தில் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கங்க. 2 திட்டங்கள் இல்லை 3 திட்டங்கள் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணாதீங்க. ரேஷன் அட்டை டீட்டெயில்ஸை கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங் சரியாக இருக்கான்னு பாருங்கள். வெரிஃபையும் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஓடிபி வருதான்ட்டு அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரையும் கரெக்டாக கொடுத்து செக் பண்ணுங்கள். அரசு சொன்னது ஒன்று தான், உதவி தொடரும், ஆனால் ஒழுங்காக சமமாக தேவை உள்ளவர்களுக்கு போகணும்னு தான். அதனால தான் தங்களுக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை மட்டும் தேர்வு செஞ்சு விண்ணப்பிங்க அப்படின்னு தான். ஸோ தவறான தகவலை நம்பாதீங்க. வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் பயப்படாதீங்க. அஃபிஷியல் அறிவிப்பை மட்டுமே நம்புங்க. இந்த விஷயம் இன்னும் நிறையா பெண்களுக்கு தெரியணும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிஜமாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அவசரப்பட்டு இ சேவை மையத்துக்கு போய் அவங்க மகளிர் உரிமை தொகைக்கோ முதியோர் உதவி தொகைக்கோ வேலை வாய்ப்பற்றோருக்கான தொகைக்கோ இல்லை நான் விடோவாக இருக்காங்க அப்படின்னா அந்த உதவி தொகைக்கோ டக்குன்னு போய் அப்ளை பண்ணிடுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரே டைமில் அப்ளை பண்ணிடுவாங்க. ஒரே ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்பாங்க, ஒரே மெயில் ஐடி கொடுப்பாங்க, ஈவன் ஒரே பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் எல்லாம் ஒரே டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வேலை வாய்ப்பற்றவருக்கான உதவித்தொகை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா எகெயின் அதுக்கான உதவித்தொகை உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வரும் காலத்தில் அண்ட் ஆல்சோ அடுத்த எலெக்ஷன் எந்த ரிசல்ட் யாரை வந்தாலும் சரி அவங்க மகளிர் உரிமை தொகையை இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, நாளைக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2000 ரூபாய் தாராளமாக நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம சேனலுக்கு அஃபிஷியலாக கிடச்சிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட நான் கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஒரு விஷயந்தான், அரசு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறுத்தவளா இல்லைங்க, குறைக்கவளா இல்லை. பணம் போகும்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன், ஒரே பெண்ணுக்கு ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 அரசு உதவி நிச்சயமாக கிடைக்காது. ஸோ அதனால் ஏற்கனவே வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிற பெண்கள் பேனிக்லாம் ஆகாமல் அவசரப்பட்டு 2க்கும் அப்ளை பண்ணிடாதீங்க. குடும்பத்தோடு உட்காந்து யோசித்து நமக்கு எது லாங் டேர்மாக யூஸ்ஃபுல் அப்படின்னு டிசைட் பண்ணணுங்க. ரேஷன் அட்டை டீட்டெயில்ஸு, பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங், பெனிஃபிஷரிஸ் டேட்டஸு எல்லாத்தையும் சரி பண்ணி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்புங்க. வாட்ஸ்அப்பில் தேவையில்லாமல் வர ஃபார்வேர்டு மெசேஜை நம்பி பயப்படாதீங்க. அது மாதிரி மெசேஜை இக்னோரும் பண்ணிடுங்க. இது பாலிடிக்ஸ் ஃபைட்லாம் கிடையாதுங்க. இது நம்ம வீட்டு பெண்களின் மாத வருமானத்தை பாதுகாக்கிற ஒரு அருமையான விஷயம். ஒரு தவறான டெசிஷனால் மாதம் வர 1000 ரூபாய் நழுவி போகக்கூடாது. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தங்களுக்கு ஏற்ற ஒரு திட்டத்தை மட்டும் தேர்வு பண்ணுங்க. இந்த தகவலை உங்கள் வீட்டு அம்மா, மனைவி, அக்கா மட்டும் இல்லைங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்ச தகவல் இன்னொருத்தருடைய வாழ்க்கையே சுலபமாக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.